மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயனோட சைட் கொஞ்சம் சொல்லுங்க. அந்த சிவா கார்த்திகேயனுக்கும் பிரபுக்கும் அது டோட்டலா டிஃபரன்ஸ். அவங்க கிட்ட நான் பேசுறது கூட இல்லை. ஏதாவது படம் வந்துச்சுன்னா சிவா நல்லா இருந்துச்சுங்க சிவா அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க. கூட ஒருத்தங்க இருந்தாங்க, பேசிட்டே இருந்தாங்க, வேற லெவல்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. அவ்வளோ. நீங்க சிவகார்த்திகேயன் ஷோ பண்ணீங்களே, இப்போ அவர்கிட்ட கேட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கலாம்ல. இல்லைன்னா நீங்களும் சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆயிட்டாரு, அதாவது நம்மளை வந்து எவனோ குத்தணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவா என்ன சொன்னாலுமே நான் ஏற்றுப்பேன். அந்த மாதிரில சிவாவே ஒரு இதில் சொல்லியிருப்பார், அதில் அந்த ஷோவோட கிளிப்பிங்ல சொல்லியிருப்பார், அங்கே ஒருத்தர் இருக்கான் என் நண்பன் பிரபு, அவன் என்ன செய்யறதும் நான் அவன் செய்யறதுலாம் இருக்கும். அவர் கவுண்டர் குடுக்குறாருன்னா அந்த கவுண்டர் அக்செப்ட் பண்றதுக்குன்னு ஒரு மனப்பான்மை வந்து கண்டிப்பா தேவை. கலாய்க்கிறது ரொம்ப ஈஸி, கலாய் வாங்குறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியாதுங்க எப்ப கலாய்ச்சானு, அப்புறம் தான் தெரியும். ஆனா ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்போம், இப்ப கூட எல்லாம் அக்செப்ட் பண்ணி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் அப்ப என்னன்னா we have a good relationship. அப்ப பிரபு சிவா கலாய்க்கலாம் ஜாலியா அப்படின்ற ஒரு ஸ்பேஸே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெல்சனாவா, அதாவது நிறைய திட்டுவார் என்ன. வாய்ஸஸ் கேர்ள்ஸ் வந்து ஷார்ப்பா போயிட்டு இருக்கோம், இந்த ஷோ முடியாம சண்டை எல்லாம் போயிட்டு இருக்கும். நான் வந்து என்ன ஷோ முடிச்சுட்டு நைட்டு கிளம்பி ஆகணும். பெரிய கன்ஃபியூஷன்ல நான் போய் கன்சோல் கதவை தட்டி ஆடிட்டேன் கிளம்புறேன் அப்படிமே. நீ அப்படியே போயிடுறா. 2% to tell that. ஒன்னு நெல்சன் தான், இன்னொன்னு ராஜ்குமார் பெரியசா. ரெண்டு பேருமே ஷோ டைரக்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் வந்து இவ்வளவு பெரிய படம் கொடுப்பாங்கன்றது எல்லாம் சொல்லுவாங்க. டே என்னடா உங்க டைரக்ட், அவங்கள பத்தி தெரியாதுடா, இன்னும் வர மாஸ்டர் பீஸ் எல்லாம் பாடுறா. அதாவது என்னன்னா, எங்கேயோ ஒரு கண்ட்ரியில ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறாங்க காலை 6 மணிக்கு, 1 ஹவர்ல ஒரு 2000 பேர், 2000 தமிழ் பீப்புள் வந்து அங்கே நிற்கிறாங்க. எங்க இருந்துடா வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய பேசுவேன் அவர்கள், என்ன கார் வச்சிருக்கீங்க சும்மா ஆதி கேட்பேன், அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க. ஒரு ஹியூமரஸான விஜய் சார் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கவுண்டர் எல்லாம் போட்டாருன்னா பங்கமா இருக்கும். ஸோ டிட் யூ மேனிஃபெஸ்ட்? உங்களுக்கு தெரியுமா இவர் இந்த அளவுக்கு ஹைட்ஸ் வருவாங்க, எப்படி சிஎம் ஆனாரு அப்படின்றதே யோசிக்க முடியல. நான் வந்து இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அவர் நிற்கிறாருன்னு சொன்னோன்னே எங்க வீட்டில் சொன்ன முதல் விஷயம் ஐ ஆர்கியூட் சேயிங் he will be the CM. ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் சினிமா வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பிரபு. இவங்க வந்து நம்ம கனா காணும் காலங்கள் இதுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சு பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ், ஜோடி, இந்த மாதிரி நிறைய பிரபலமான டிவி ஷோஸ்ல இவரை நம்ம பார்த்துருப்போம். அவர்கிட்ட இந்த வீடியோ நம்ம பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ எப்பயுமே உங்களை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல அவரா இருக்குமோ, ஆமா, ஒருவேளை இவரா இருக்குமோ, அந்த அவர் நான் தான். சோ உங்ககிட்ட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட். சோ ஐ அம் ஆல்சோ thankful to you. Thank you so much for interviewing me. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். thank you சார். சோ நாங்க வந்து உங்களுக்கு கனா காணும் காலங்கள், ஜோடி அண்ட் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரபலமான டிவி ஷோஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஷோஸ்லாம் வந்து பல வருஷம் ஆயிடுச்சுல, அன்னைக்கு இருந்த பிரபுக்கும் இன்னைக்கு இருக்க பிரபுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு? அட்டி பயங்கரமா வாங்கியிருப்பேன். ஓகே ஓகே, அது வந்து பேசிக்காக உங்களுக்கு எனக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தான். பட் ஓகே, அடி வாங்கினேன்னு சொன்னதுன்னா ஐ லேர்ன்ட் அ லாட். ஓகே. நான் வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சின்ன வீட்டில் ஜாலியாக இருந்த ஒரு பையன். அதாவது என்னென்னா, ஒரு ஊரில் இருந்த பையன். சென்னை என்னை வந்து நிறைய விஷயங்கள் மாறிச்சு அப்படி சொல்லிக்கலாம். ஓகே. ஏன்னா நான் அங்கே வந்து படித்தேன். அங்கேருந்து அதான் நம்மளுக்கு நினைவு தெரியும்ல, அதாவது நினைவு தெரியும்னா ஸ்கூல் முடிச்ச ஒரு நினைவு தெரியும்ல. அப்போவே நான் வந்து உட்காந்ததே விஜய் டிவி வாசல் தான் ஃபஸ்ட்டு உட்காந்தேன். ஸோ அப்போ ஆரம்பித்தது தான். பட் சென்னை கேம் மீ லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும்ல. ஸோ அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல வரல. இவனுக்கு இப்போ தான் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். இன்னுமே நிறையா இருக்குன்னு சொல்ல. ஸோ சென்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வந்த உங்களுக்கு சென்னை வந்து எந்த இடத்துலையும் ஃபெயிலியர் கொடுக்கலன்றது நினைக்கிறேன். பிகாஸ் யூ வேர் ஆன் த டாப் மோஸ்ட், எல்லாரும் பார்த்த ஒரு ஷோவில் வந்து இருந்திருக்கீங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி இத்தனை ஷோவில் உங்களோட ஃபேவரட்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் டசன்ட் மீன் ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகே. ஸோ நாளைக்கு நான் பண்ணுவேன்றது எனக்கு தெரியாது. நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துருந்த ஒரு பையன் தான். இந்த மாதிரி பண்ணால் எனக்கும் ஆசை தான்ன்ற போது அதை நான் பண்ணிட்டேன். ஐ மேனிஃபெஸ்டட், ஐ எம் டூயிங் இட். ஓகே. ஸோ அது வரும். அப்போ என்னோடய ஃபேவரட் ஷோஸ் இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நான் டிவி பார்க்கும்போது, நான் ஸ்கூல் டைம் டிவி பார்க்கும்போது இந்த ஜோடி நம்பர் 1 அப்படின்னு ஒன்று வரும். அப்போ என்னென்னா, எனக்கு வந்து இந்த ஜோடி நம்பர், ஏன்னா நம்ம வந்து அப்போ வந்து இந்த ஊரில் ஆடுறது, ஷோஸ் போயிட்டுருக்கிறது, நான் ஒரு டான்ஸ் ஸ்கூலில் இதாக க்யூட்டாக இருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும்போது எனக்கும் அப்போ இப்போ ரியாலிட்டி ஷோ ஆஸ் யூஷுவல் ஆஸ் அ பீயிங் அ லேம் மேன் எனக்கு வந்து அந்த சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் சீரியல் நடிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு அந்த ஜோடி நம்பர் 1 டைட்டில் நம்மளும் ஆடினா நல்லாயிருக்கும்ல
ஐ ரியலி மேனிஃபெஸ்டட் ஜோடி நம்பர் 1. ஓகே ஓகே, பட் ஆனால் என்னென்னா எனக்கு கிடச்சது ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாய்ஸ் இஸ் கேர்ள்ஸ். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நமக்கு யோசிச்சதுக்கு வேறு ஏதோ ஒன்று கிடச்சிது கட் பண்ணியாச்சுன்னா, ஈவன் ஐ காட் தன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஃபார் ஜோடி நம்பர் 1. ஓகே ஐ ஆல்சோ டிட் அன் அதர் சீசன் ஜோடி நம்பர் 1 அண்ட் ஐ வாஸ் அ ஃபைனலிஸ்ட். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். ஆமாம், இப்போ மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிடுறாங்க, பட் அப்போ நான் வந்து என் மைண்டில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த டைட்டிலில் ஜோடி நம்பர் 1ன்ற டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பதிஞ்சு இருந்துச்சு. நான் டிவியில் வந்து கரெக்ட் டைமுக்கு இப்போ எனக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்கல்ல சிவா சிம்பு எல்லாம் ஜட்ஜாக இருக்கும்போது, அதுக்கு முன்னாடிலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் வீட்டில் உட்காந்து. ஒரு மினிட் கூட விட மாட்டேன், உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி பேசுவோம்ல. அண்ட் ஐ ஆல்சோ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற தேடி வந்து அந்த டைமில் வந்து மீடியா வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து மீடியா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மீடியாவில் இப்போ இருக்கிற பர்சன், இப்போ யாராவது ஒருத்தவங்க ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வராங்கன்னா அவங்களால ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பாயிண்ட்லி ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கிராப் பண்ணுறத விட தே வில் பி கால்டு. ஓகே, ஆமாம், அப்படி இருக்கும். இப்போ இன்றைக்கி நீங்களும் மீடியா, நானும் மீடியா, எனக்கு என்னோடய கேப் டிரைவரும் மீடியா, என்னோடய கார் டிரைவரும் மீடியா, எனக்கு வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அண்ணனும் மீடியா தான். ஸோ பாயிண்ட் யூ அண்டர்ஸ்டுட் இல்லை? எவ்ரி ஒன் ஹேஸ் ஏ மொபைல், தேர் ஆல் மீடியா. இதில் யார் உங்களுக்கு வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணுற ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு அவங்க வேணும். ஸோ இன்றைக்கி மீடியான்றது நீங்கள் நான்லாம் கிடையாது, எவ்ரி ஒன், எல்லாத்துக்குமே வைட் ஓப்பன். அன்னைக்கு அப்படி இல்லை. எனக்குமே என்னென்னா, நம்ம அந்த டைமில் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு வி டோன்ட் ஹேவ் எனி ப்ரமோஷன் ஆர் ஸ்கோப் அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு யார் மூலியமாக ஒரு கால் வரும்ல, அப்படி தான் வரும். இன்றைக்கி அப்படி இல்லை. வாட் இஃப் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியா வந்து உங்ககிட்ட அப்போ இருந்தது, அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு ஐடியோ, ஒரு எஃபிஓ, இல்லை இந்த ரீல்ஸ் போடுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்கள் கையில் இருந்ததுன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க? இன்றைக்கி வி ஆல் வுட் ஹவ் டாப்ட் இல்லை? எஸ், ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 4 ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கோம், ஒரு 6 சீரியல் பண்ணியிருக்கோம், பெரிய ஒருத்தர் கூட ஒரு 30 நாள் ஒர்க் பண்ணி டான்ஸ் ஆடியிருக்கோம், கூட இருந்திருக்கோம், ஃபன் பண்ணியிருக்கோம், ஜாலியாக இருந்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலே இன்றைக்கி வந்து நாங்களும் ஆப்வியஸாக அப்போவுமே எங்களுக்கு வந்து இன்னுமே க்ரோத் கிடச்சிருக்கோம். இட் டசன்ட் மீன் ஓகே இட்ஸ் அ ஃபெயிலியர். ஆனால் ஓகே, இன்றைக்கி ஸ்கோப் ஜாஸ்தி. இப்போ நான் வந்து இப்போ இருக்கிற டீம் கூட கம்பீட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து கனா காணும் காலங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஜோடி அண்ட் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதில் இந்த மாதிரி ஃபேமஸான ஷோஸ்லாம் நான் எல்லாத்துலேயும் இதில் பார்த்துருக்கேன். இதில் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஆர் எனக்கு இதில் நான் இருந்ததில் எனக்கு இதுதான் என்னோட லைஃப்லேயே டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு எது சொல்லுவீங்க? அதான் ஜோடி தான். ஏன்னா எனக்கு ஜோடி, அதாவது நான் வந்து கனால ஒரு ஆக்டராக வந்து சும்மா நடிப்பாண்டாயிவேன். அது கனா இஸ் ஆல்சோ பிக் டாஸ்க் ஃபார் மீ. ஏன்னா அதுக்கு முன்னாடி கனவுகளுக்கான வயசு நான் ஆடிஷன் பண்ணேன். ஓகே, இது வந்து எப்படின்னா லிட்டரலாக பிக் பாஸ் ஆடிஷன் மாதிரி. ஏன்னா தேர் இஸ் நோ க்ரைட்டீரியா ஃபார் த ஆக்டிங் ஆடிஷன். ஆக்டிங் மட்டும் உனக்கு தெரியணும்னு இல்லை, நீ வா, உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது ஆடிஷன். ஆல்மோஸ்ட் தே டிட் இட் ஃபார் 3-4 months. சொன்னால் நம்ம மாட்டிங்க, ஒரு 7,000+ பீப்புள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க கனாவோட ஆடிஷன். அதில் நானும் ஒருத்தேன். ஓகே, அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஆமாம், 7 மேலேயே இருக்கும். ஸோ அதில் செலக்ட் ஆனவங்க இப்போவும் ஊடுருவிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஆடிஷனில் வந்தாங்கன்றது அவங்க சொன்னாலும் தெரியும். நான் சொல்கிறது இப்போ டிவியில் பண்ணுறவங்களாகட்டும், பெரிய கேரக்டர்ஸ் பண்ணுறதாகட்டும், அவங்க எல்லாமே ஆடிஷனில் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தேன். ஸோ இது வந்து ஈஸியாக எங்களுக்கு கால் வந்துச்சு, நான் கூப்பிட்டாங்க வரல இல்லை. திஸ் வாஸ் ஆல்சோ அன் ஆடிஷன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டான்ஸ் ரியாலிட்டி ஷோ நான் பண்ணேன், அதுவே ஆடிஷன் மூலியமாக தான் போனோம். ஸோ இதனால் வந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் என்னோடய ஃபேவரட்டான விஷயம் ஏன்னா ஜோடின்றது. ஏன்னா அது என்னாச்சு அப்படின்னா, ஐ வாஸ் டபுள் த சைஸ் ஆஃப் முன்னாடி இருந்தேன். கனா பண்ணும்போதே நல்லா பெருசாக இருப்பேன். பட் தீஸ் யாருக்குமே தெரியாது நான் ஆடுவேன் டான்ஸ். டான்ஸ் வாஸ் மை வெரி ஹார்ட் ரேட், ஹார்ட் பேஷன். ஸோ அந்த பேஷனை நான் பர்சியூ பண்ணும்போது தான் நான் வந்து கனால ஒரு ஆக்டராக ஓகே வரான் போகிறான் காமெடியாக பண்ணுறான் அப்படின்னு இருந்துச்சு. பட் பீப்புள் ஆஃப் த சேனல் பீப்புள் வந்து கேம் டு நோ ஓகே ஐ டான்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு திரும்பி அதே மாதிரி ஒரு ஆடிஷன் கொடுத்தாங்க. அண்ட் ஐ ப்ரூவ்ட் இட். எனக்கு கண்டினியூஸாக டான்ஸ் ரியாலிட்டி ஷோ கொடுத்தாங்க. ப்ராபப்ளி அதான் 3 டான்ஸ் ரியாலிட்டி ஷோ விஜய் டிவியில் ஆடினது வந்து இதுக்கு மேலே உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்று அடிப்பண்டான்னு சொல்கிற அளவுக்கு 3 டான்ஸ் ரியாலிட்டி ஷோ ஆடியாச்சு. ஆனால் இட் வாஸ் லைக் வெரி இனிஷியலாக ஆடிடும். ஸோ பொதுவாகவே மீடியாவை பார்க்குற மக்களுக்கு வந்து மீடியா இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், சினிமா இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன்ன்றது வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயமாவே இருக்குது. அந்த வகையில் இவ்வளோ பிரபலமான ஷோவில் நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதில் நடிச்சிருந்தாலுமே இன்றைக்கி அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளால் தேடக்கூட முடியல. எதனால் இந்த மாதிரி நிலைமை வருது சார்? பிகாஸ் சில பேர் ரொம்பவே நல்ல இடத்துக்கு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் சார் வந்து நல்ல ரீச் ஆகிருக்காரு. பட் நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எங்கே இருக்காங்கன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. எதனால சார் அப்படி இருக்குது? பாயிண்ட்லி அதான். இதுக்கு ஒரு ஆன்சருன்றதை விட நிறைய வேனிஷ் ஆகிடுறாங்க. எல்லாமே வந்து ஸ்கோப் தான். அதாவது என்னென்னா இன்றைக்கி ஓகே சம் ஆஸ் டு சி யூ, அதாவது அப்போல்லாம் எப்படின்னா ஸ்க்ரீனில் பார்த்தா தான் உங்களை கூப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து ஸ்பேஸே வைட் ஆயிடுச்சு.
இன்றைக்கி நீங்கள் தான் ஆங்கர் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஏன் ஆங்கர் பண்ணுறீங்களுக்கு ஒரு ரீசனோட தான் உட்காந்துருக்கீங்க. நான் தான் நடிக்கணும்னு இல்லை, நான் ஏன் நடிக்கிறதுக்குன்னு ஒரு ரீசன் வர மட்டும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகும். ஸோ சிவா கார்த்திகேயன் எங்கள் கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் சிவகார்த்திகேயன் ஷோ பண்ணீங்களே, இப்போ அவர்கிட்ட கேட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கலாம்ல, இல்லைனா நீங்களும் சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகிட்டார், அதாவது நம்மளை வந்து எவனோ குத்தணும்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன்லாம் உங்கள் கூட தான் வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கார். சிவகார்த்திகேயன் இஸ் ரியல் ஹீரோ. அவர் வந்து ஜென்யூனாக அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, என்னை விட நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ ஹீ காட் த பிளேஸ் அண்ட் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அதாவது என்னென்னா சிவா வாஸ் அப்போவே வந்து ஹி வாஸ் அ பிஸி மேன். அதாவது என்னென்னா அப்போ நாங்கள் ஆடிட்டு இருக்கும்போது ஹி வாஸ் பிஸி ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு. ஓகே. ஆமாம், அப்போவே அதாவது என்ன காரில் போகும்போதே ஸ்கிரிப்டெல்லாம் வந்து கரெக்ஷன்லாம் பண்ணிட்டுலாம் போவார். யாருன்னா வேற ஒரு பெரிய படத்துக்கெல்லாம். ஸோ ஹி வாஸ் லிட்டரலி அண்ட் ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் டு. நான் தான் சொல்கிறேன், சிவா இவ்வளோ இதுக்கு மேலே போவார், துப்பாக்கி வேறு கையில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு மேலே போவார்ன்றது தான் ஏன் நான் சொல்கிறேன். அது ஏன் நம்ம வரலன்றதுக்கு நம்ம இன்னுமே ஓடலாமே. அப்படி தான் அது ஒரு சிவா தான், ஒரு விஜய் சார் தான், ஒரு விஜய் சேதுபதி தான். மேபி பிரபுவாக நான் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியோ மேபி ஓவர் நைட். எப்பவுமே இது வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். யூ டூ சம்திங் ஓவர் நைட் யோர் திங்ஸ் சேஞ்ச் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐ மேனிஃபெஸ்ட். ஆமாம், கண்டிப்பா அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இப்போ பிரபு அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் லைஃப்பில்? இப்போ நான் வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் அ சீரீஸ், யூடியூப் சீரீஸ். நம்ம தான் அதாவது என்னென்னா ஐ கான்ட் லீவ் த பேஷன். இன்னொன்று போயிட்டு தான் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல தெரியும், அப்படி போயிட்டுருக்கோம். நான் விடலை அது. நாங்கள் ரீசெண்டாக ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் பிக் பாஸ் முத்துக்குமரனும் நானும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஆல்சோ தி அதர் சைட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி தான் ஐ ஹாவ் அ கம்பெனி கால் ஃபேட் பாய் என்டர்டெயின்மெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபேட் பாய் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we do branding for the brand. I mean நிறைய பிராண்ட்ஸுக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஆகட்டும், இல்லை பிராண்ட்ஸுக்கு தேவையான சப்போர்ட் ஆகட்டும். ஆல்சோ we do entertainments for corporates and weddings. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் த கம்பெனி ரன்ஸ். அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் கோராக நம்ம வந்து எதுக்கு சென்னை வந்த நீ அதையும் சேர்த்து பாரு அப்படின்னு ஒன்று ஓடிட்டு தான் இருக்கும். லெட் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கம், நாட் டுடே, லெட் இட் பி டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ, ஐ வில் வெயிட் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் டிட் யூ ரிக்ரெட் ஃபார் கம்மிங் டு சென்னை? இதை தேடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வந்து இந்த ஜேர்னி ஏதாவது ஒரு பாயிண்டில் ரிக்ரெட் பண்ணீங்களா? ரிக்ரெட்டுன்றது இல்லை. ரிக்ரெட் ஏன் பண்ணல அப்படின்னா, நான் யோசிச்சிருப்பேன் கோயம்புத்தூர்லேயே இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்பேன். இப்போ நான் இன்றைக்கி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டேன். ஒரு சக்ஸஸ் பார்த்தோன்னா 15 ஃபெயிலியர் பார்ப்பேன். இன்றைக்கி அந்த ஃபெயிலியர் என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களை கேள்வி கேட்க வச்சுருக்கேன், என்னை கூப்பிட்டு வந்தீங்க, ஐ எம் ஹாப்பி. ஸோ அதனால் என்னென்னா எனக்கு அதான் நான் ஸ்டார்டிங்கே நீங்கள் சொன்னீங்க ஃபெயிலியர்னு சொல்லும்போது, நான் ஃபெயிலியரை எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கேன். தோத்துட்டேன், சூப்பர், வா அடுத்து வா. இப்படி தான் என்னால். அதான் நீங்கள் சொன்னீங்களே, எங்கே உங்களை எல்லாம் யாரையுமே காணவே, சில பேர் மட்டும் இருக்கீங்க, இந்த சில பேர் தான் ஓடுறோம். வாங்கின அடியெல்லாம் தாங்கிட்டு அதே இடத்துலேருந்து ஓடுறோம். ஸோ என்னென்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். எங்களுக்கு 15 இயர்ஸ் மேலே தான். நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் எனக்கு கனவு வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இட் கோஸ் அரௌண்ட் 15 இயர்ஸாக நான் வந்து 15 இயர்ஸாக ஒரு 0.05% நாங்கள் எதோ பண்ணிடுவோம். ஓகே. லெட் இட் பி ஒரு 2-3% போகிற அளவுக்கு ஓடிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு இந்த கோல்டன் பீரியட், லைக் இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து நிறைய அழகான ஷோஸ் லைக் பாய்ஸ் vs கேர்ள்ஸ் மாதிரி ஷோஸ்லாம் இப்போ வரதே கிடையாது. இப்போ இருக்க டிவி ஷோஸ்லாம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அந்த மாதிரி ஷோஸ் இப்போலாம் வரதில்லை? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அந்த மாதிரி ஷோஸ், அதாவது அதே ஷோஸ் தான். இப்போ எப்படின்னா, வி க்ரோ தே ஆல்சோ க்ரோ. பட்டி டிங்கரிங் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஷோ அந்த ஆடியன்ஸுக்கு தே காட் இட். ஓகே. அப்போல்லாம் பியூராக நாங்கள் ஆடுவோம். ஒரு 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 ஷூட்டுக்கு 15 நாள்லாம் ஒர்க் பண்ணுவோம். நானும் சிவகார்த்திகேயன்லாம். இன்னொன்று லிட்டரலாக 1 இயர்லாம் எங்களுக்கு ஷோ போயிருக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 8 to 9 months ட்ராவல். ஓகே. போயிட்டே இருக்கும் பின்னாடி. நாங்கள் ஏதாவதுன்னா ஒரு சாங் ஆடுறதுக்கு டெய்லியுமே கிளாஸில் தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் தே ஆல்சோ சேஞ்ச் த பேட்டர்ன் ஆஃப் த ஷோஸ். இந்த ஷோஸ் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் அந்த மாதிரி. அப்போ வந்து அதான் எங்களுக்கு ஆர்கானிக்காக நான் அந்த ஒரு வீக் வந்தாலுமே அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபேம் வந்துடும். அது வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு வாரத்துக்கு நாங்கள் ஓடுவோம். ஸோ ஷோஸ் டிஃப்ரென்ஸ்னால் சேம் ஷோ தான், பட் அதான் ஆஸ் யூஷுவல். இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா வேறு ஷோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஆடியன்ஸ் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் வி சி லாட். இல்லை இப்போ இன்டர்நேஷ்னல் ஷோஸ் பார்க்குறோம், அப்போ அவனும் அதையும் ஃபோனில் பார்க்குறான், நம்ம இதுவும் ஃபோன் பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணுறதுக்கு வாட் எவர் த சேனல் டஸ் இட் ஹேப்பன்ஸ். இப்போ பிக் பாஸ்னு ஒன்று நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். இன்றைக்கி பிக் பாஸ் நம்ம கல்ச்சருக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குன்னுலாம் யோசிச்சோம். பட் இட்ஸ் அ வெரி குட், ஹையஸ்ட் ரேட்டட், தமிழ்நாட்டிலே பெரிய ஷோ.
ஆப்வியஸாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அடுத்து பிக் பாஸ் கூட வேறு மாதிரி இன்னொரு 10 வருஷத்தில் ஒன்று வரும். அது வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும் அந்த மாதிரி. கண்டிப்பாக. ஸோ டாக்கிங் அபவுட் சிவகார்த்திகேயன் சார், ஸோ நாங்களாம் வந்து அவரோட பிக் ஸ்க்ரீன் வரும்போது அவரோட ஜேர்னி என்ன அப்படின்றது வெறும் ஸ்க்ரீன் மூலமாக தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து அவர் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயனோட சைட் கொஞ்சம் சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் இஸ் வெரி ஸ்வீட் தான். அதாவது நான் சொன்னேனே, நான் இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருப்பேன், எனக்கு முதல்ல வந்து நான் சென்னை வரும்போது எனக்கு அவ்வளோ சீக்கிரம் யாருமே தெரியாது. நான் வந்து டேரெக்டாக ஒரு டான்ஸ் கம்பெனியில் அவரை மீட் பண்ணேன். என்னை ரொம்ப தம்பி மாதிரி பார்த்துப்பார். அதான் சொல்லியிருக்கேன் ஒரு இதில் கூட, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. என்னை வந்து நான் சாலிகிராமம்ல இருப்பேன், அவர் விருகம்பாக்கம்ல இருப்பார். என்னை பிக்கப் பண்ணுவார், அவர் தான் கூப்பிட்டு போவார். லேட் நைட்டாக தான் வருவோம், என்னை ட்ராப் பண்ணிட்டு போவார். சப்போஸ் என் வீட்டில் லேட் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் போய் 3வது ஆளாக ஒரு மூலையில் படுத்துப்பேன், ஏசியில் கால் வச்சுப்பேன் அந்த சைடு. அதெல்லாம் வந்து இட்ஸ் அ குட் டைம். அதே மாதிரி நிறைய ஷேர் பண்ணிப்போம். ஒரு ஷோ முடிஞ்சுன்னா வெயிட் பண்ணி எல்லாம் பேசிட்டு போவோம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, ஐ ஃபீல் ஹாப்பி. அதாவது என்னென்னா, நம்ம இன்ஸ்பயர் ஆகும்ல, கூட ஒருத்தங்க இருந்தாங்க, பேசிகிட்டே இருந்தாங்க, அவங்க வேறு லெவலில் இருக்காங்க அப்படிங்கும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. அவ்வளோதான். அதோட எனக்கு அதுக்கு மேலே இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, நீ ஏன்டா போய் சிவகார்த்திகேயன்லாம் உங்களுக்கு தெரியும், விஜய் சார்லாம் தெரியும், விஜய் சேதுபதி தெரியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக நீ வாங்கிடலான்னு ஊரில் உட்காந்து ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான். ஓகேவா, அவனுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். ஸோ என்னென்னா, பாயிண்ட்லி தே ஆல் க்ரோ தேர். அது அவங்களோட கர்மா, அவங்களோட டேலண்ட்டு, அவங்களோட இது ஓடிட்டே இருக்காங்க. ஐம் ஆல்சோ ரன்னிங் பிஹைண்ட். மேபி நாளைக்கு எனக்கு ஒரு பிரேக் கிடைக்கலாம், அது சிவகார்த்திகேயன் இல்லாட்டி அவர் மேலேயும் போகலாம், அது எனக்கே தெரியாதில்ல. சிவகார்த்திகேயன் அவரே சொல்லுவார்ல, எனக்கு இவ்வளோ பெரிய இடத்த நீங்கள் கொடுத்தேன்னு எனக்கு தெரியவே இல்லையே, நான் ஒரு சீனில் வந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்தவன் தான் இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட் இருக்கிற ஹீரோ. ஸோ தட் இஸ் அவுட், நத்திங் இஸ், நம்ம என்ன பிளான் பண்ணி போகிறது கிடையாது. கண்டிப்பாக. ஸோ அந்த ஜேர்னியில் வந்து எல்லாருக்கும் அந்த ஒவ்வொரு இடம் டிசர்வ். பட் இஸ் வெரி ஸ்வீட். அதாவது எனக்கு தெரியும் என்ன, அதாவது மேபி நானாக கூட இருக்கலாம், நான் இப்போ அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் பெருசாக பேசிக்கிறது இல்லை. அந்த சிவகார்த்திகேயனுக்கும் பிரபுவுக்கும் இப்போ அது டோட்டலாக டிஃப்ரென்ஸ். அவங்கக்கிட்ட நான் பேசுறது கூட இல்லை. ஏதாவது படம் வந்துச்சுன்னா, சிவா நல்லா இருந்துச்சுங்க சிவா அப்படின்னு மெசேஜ் போடுவேன், வெரி குட் அப்படிமா. பட் ஹீ இஸ் அ பர்சன் ஹூ யூஸ் டு டேக் கேர் ஆஃப் மீ. ஓகே, அந்த மாதிரி தான், நான் ஒரு தம்பி மாதிரி தான் என்னை பார்த்துப்பாரு. அதான் சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பாரு, சொல்லி கொடுப்பாரு இது பண்ணுன்னு. அந்த மாதிரிலாம் அதான் உங்கள் ஷோ இப்போவுமே அந்த கிளிப்ஸ் எல்லாம் இல்லை. இப்போவுமே யாரோ ஒருத்தருக்கு சொல்லுவாங்க, ப்ரோ அது நீங்கள் தானே சிவகார்த்திகேயன் கூட வந்து, நான் தான் அப்படி. ஏன்னா வி ஹேவ் அந்த ஒரு கனெக்ட் இருக்குது. சிவா என்ன சொன்னாலுமே நான் ஏற்றுப்பேன், நாங்களும் திருப்பி ஏதாவது சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சிவாவே ஒரு இதில் சொல்லியிருப்பார், அதில் அந்த ஷோவோட கிளிப்பிங்கில் சொல்லியிருப்பார், அங்கே ஒருத்தர் இருக்கான் என் நண்பன் பிரபு, அவன் என்ன செய்கிறதும் நான் அவன் செய்யறதுலாம் இருக்கும். பட் என்ன சொல்கிறது, டைம் சேஞ்சஸ் திங்ஸ். அவரோட ஹைட்ஸ் இப்போ பெருசாக இருக்குது. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட், ஐ ஃபீல் கிரேட்ஃபுல், சிவா இஸ் தேர். சந்தோஷமாகவும் இருக்கேன். பட் அந்த குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல சார். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அவர் கவுண்டர் கொடுக்குறாருன்னா அந்த கவுண்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனப்பான்மை வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா கலாய்க்கிறது ரொம்ப ஈஸி, கலாய் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு குவாலிட்டி எப்படி சார்? உங்களுக்கே தெரியாதுங்க எப்போ கலாய்ச்சான்னு, அப்புறம் தான் தெரியும். ஓகே, அதாவது என்னென்னா அதாவது இப்போது எங்க கூட இருக்கிற ஒரு நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும், பங்கமாக கலாய்ச்சிருப்பேன். ஆமாம், விச் இஸ் லைக் இப்போ கூட நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு க்ரோ ஆன ஒரு ஸ்டேட்டஸில் இருப்போம். இப்போ கூட எல்லாம் அக்செப்ட் பண்ணி இப்படிலாம் சொல்லியிருப்பேன் நான். பட் அப்போ என்னென்னா வி ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப். அப்போ பிரபு சிவா கலாய்க்கலாம் ஜாலியாக அப்படின்ற ஒரு ஸ்பேஸே இருந்துச்சு. ஏன்னா அப்படி தான் இருக்கோம் நாங்கள். அவன் அதாவது என்னென்னா அதுக்கப்புறம் கேட்பான், என்னடா ஏதாவது ஏற்றாச்சா, அதெல்லாம் இல்லை சார் சாப்பிட போகலாம் அப்படி, அவ்வளோதான். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதோட வெளிக்கு அவுட்கம்மே. நம்ம நீங்கள் பார்க்குறதெல்லாம் இருக்குல்ல, ஏன் வந்து என்னை கலாய்க்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா, வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் தம்பியாக தான் இருந்தோம். அந்த மாதிரி தான் இருந்தனால அது தெரியல, எனக்குமே தெரியல. ஸோ அது வந்து ஒரு பேக் போனாவே அந்த கம்ப்ளீட் ஷோக்கு வந்து சப்போர்ட் நல்லா தான் இருந்துச்சு. இப்போவுமே அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, த ஸ்பேஸ் இட்ஸ் நாட் அபவுட் த ஸ்பேஸ் ஐ கிவ், இட்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து வச்சிடலாம். நீங்கள் ஒர்க் பண்ண நிறைய பேரோட நான் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபோட்டோ செக்மெண்ட். நான் ஒவ்வொருத்தங்களா காட்டுவேன், இவங்களை பற்றி ஒரு 1 வேர்ட் ப்ளஸ் அவங்களோட இருந்த ஒரு 1 குட் மெம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெல்சனாவா? நெல்சன் அண்ணன் வந்து நான் பண்ண ஃபஸ்ட்டு ஷோ டைரக்டர் வந்து நெல்சன் தான். நெல்சன் வந்து என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் வந்து எப்படின்னா கன்சோலில் இருப்பார். நான் வந்து அப்போ காலேஜ் படிச்சுட்ருப்பேன். அதாவது நிறைய திட்டுவார் என்ன, அதாவது வாய்ஸஸ் கேர்ள்ஸ் வந்து ஷார்ப்பாக போயிட்டுருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே கண்டென்ட், ஐ மீன் இந்த ஷோ முடியாமல் சண்டை எல்லாம் போயிட்டுருக்கும். இதில் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் இருக்கும். நான் வந்து என்ன அன்றைக்கி ஷோவை முடிச்சுட்டு நைட்டு கிளம்பி ஆகணும். ஸோ இந்த பெரிய கன்ஃபியூஷன்லாம் நான் போய் கன்சோல் கதவை தட்டி, அண்ணே ஆடிட்டேன் கிளம்புறேன் அப்படிமே.
நீ அப்படியே போயிடுறா, போடா போய் அங்கே போய் எக்ஸாம் எழுதுகிற வழியை போடுறா, போடா வராதரா நீ திட்டிலாம் விடுவார். பட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட் பர்சன். அதாவது என்னென்னா எனக்கு இப்போ நெல்சனை வந்து லாங் கேப்க்கு அப்புறம் படம்னு ஒன்று பண்ணி இன்றைக்கி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இந்தியாவிலே ஒரு ஃபைனஸ்ட் டைரக்டராக இருக்கார். இவர் போனது வந்து எனக்கு ஆச்சரியமே இல்லை, சர்ப்ரைசிங்காக. you know that ஐ ஹேவ் 2 persons to tell that. ஒன்று நெல்சன் தான், இன்னொன்று ராஜ்குமார் பெரியசாமி. ஓகே. 2 பேருமே ஷோ டைரக்டர்ஸ். 2 பேருமே நான் பார்த்துருக்கேன். அதாவது என்னென்னு லாஸ்ட்டாக அந்த 10 years ட்ராவலில் என்னென்ன ஷோ பண்ணுறாங்க அதான் சொன்னேன். இவங்க 2 பேரும் வந்து இவ்வளோ பெரிய படம் கொடுப்பாங்கன்றது எல்லாம் சொல்லுவாங்க. டே என்னடா உங்கள் டேரக்ட் அவங்கள பற்றி தெரியாதுடா, இன்னும் வர மாஸ்டர் பீஸ் எல்லாம் பாடுறா அப்படிமே. ஏன்னா எனக்கு அவங்க கூட ட்ராவல் பண்ண இது இருந்துச்சு. இதில் ராஜ்குமார் பெரியசாமி அண்ணனை பற்றியும் நான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக த ஸ்வீட்டஸ்ட் பர்சன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய படம் பண்ணுற டைரக்டர் மாதிரியே இருக்க மாட்டார். ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவார், எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. சில டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்ச டைரக்டராக இருந்தாலுமே தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் கால்ஸ், இல்லை நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கு எதாவது ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி. ராஜ்குமார்னா அப்படி கிடையாது. ஓகே. இப்போ மட்டுமே இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணுறேன், அவர் கூட இருந்திருக்கேன், பேசுவேன், பிடிப்பேன். இட்ஸ் நாட் அபவுட் வாட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹி கிவ்ஸ் டு மீ. அவருக்கு தெரியும் நான் என்ன ஓடிட்டுருக்கேன், எதுக்கு ஓடிட்டுருக்கேன். மேபி த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கால் பண்ணுவார், கண்டிப்பாக எனக்கு அது தெரியும். ஆனால் த பர்சன் இஸ் வெரி ஸ்வீட். எனக்கு பெருமை. அதாவது என்ன, இவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து தெரியும், அவரோட ட்ராவலையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த பர்சன்ட்டு இந்த விஷயத்தை நான் எடுத்துப்பேன். மோர் தென் த ஆப்பர்ச்சுனிட்டி தேகே அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கலன்றதுலாம் ரெண்டாவது. அதுக்கு நானும் ஓடித்தார். அப்போ என்னென்னா அவங்க கூட இருக்கேன். இப்போ எல்லாருமே அப்படி தான். லெட் இட் பி விஜய் சேதுபதி அண்ணா, அவரெல்லாம் பயங்கர மோட்டிவேட்டர். பார்த்தாருன்னா நம்ம இவர் சொல்லிட்டாரா பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா இவர் நெல்சனாவும் சரி, ராஜ்குமார் பெரியசாமியும் சரி, எனக்கு இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணதில்ல. ஐ ஃபீல் தே ஆர் த ஃபைனஸ்ட் பர்சன்ஸ். அந்த பின் பண்ண ஃபோட்டோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ எடுத்த அன்னைக்கு கூட நான் பெருமைப்படலைண்ணே, ஆனால் இன்றைக்கி நான் திருப்பி இதை ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி தான் சிஎம்மாக வந்து பதவி ஏற்கிறார். ஓகே. ஸோ அந்த டைமில் அதான் சொல்கிறேன். இது இப்போ நான் இது பண்ணியிருக்கேன்ல, ஸோ இன்னும் ஓடுவேன்றேன். இது நான் அவர் கூட ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆகுது. ஸ்டில் சம் பீப்புள் ஆர் ரியலி ஜெலஸ். நீ அவர் கூட வந்துட்டு இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக நிறைய பேரோட ட்ரீம் லைஃப் தானே. அது வந்து நான் ஒரு 30 days அவர் கூட இருந்திருக்கேன். நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சனை இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறேன்னா ஐ ஆல்சோ ஸ்டடி யூ. அதாவது என்னென்னா நீ உங்களை அப்சர்வ் பண்ணுவேன் நீங்கள். ஸோ இவர் கூட ஒரு 30 days இருந்திருக்கேன். இந்த ஒரு மனிதர் கூட நான் ஆக்டிங்க்கு போனேன், டான்ஸ் ஆட போனேன், ஆஸ்திரேலியா போனேன். இதெல்லாம் மீறி அவர் உட்காந்து அவர் என்ன பண்ணுவார்னா அவர் அப்சர்வ் பண்ணுவார் ஒரு மூலையில். அவரை பார்க்குறதுக்கு நான் இன்னொரு மூலையில் உட்காந்து அவரை பார்த்துட்ருப்பேன். ஹவு திஸ் மேன் எப்படி, அதாவது என்னென்னா எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் ஒரு ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறாங்க காலைல 6 மணிக்கு, 1 hourல ஒரு 2000 பேர் இருக்காங்க. 2000 தமிழ் பீப்புள் வந்து அங்கே நிற்கிறாங்க. எங்கேருந்துடா வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் ஏன் ஹவு மேக்னெட்டிக் இஸ் வை அப்படின்லாம் நான் யோசிப்பேன். நான் நிறைய பேசுவேன் அவர்கிட்ட. என்னென்ன கார் வச்சுருக்கீங்க, சும்மா ஆதி கேட்பேன் ஏதாவது ஒன்று. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க, நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் பார்த்த விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு சைலன்ஸை பார்க்குறீங்க, சைலண்ட்டாக இருக்கிற விஜய் சாரை பார்க்குறீங்க. அதாவது என்னென்னா ஸ்ட்ராங்காக பேசுகிற விஜய் சாரை பார்த்துருக்கீங்க. நான் என்னென்னா பயங்கரமான என்ன சொல்கிறது ஒரு ஹியூமரஸான விஜய் சாரை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கவுண்டர்லாம் போட்டார்னா பங்கமாக இருக்கும். ஓகே. அந்த மாதிரி விஜய் சாரையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் என்னென்னா அதெல்லாம் பார்க்கும்போது ஐயா அப்படின்ற மாதிரி இருக்கும். மை லைஃப்ஸ் என்ன சொல்கிறது ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட் எனக்கு. நான் வந்தேன் சென்னைக்கு, ஏன் வந்தேன், நான் ஏன் மீடியா சூஸ் பண்ணேன்ற அச்சீவ்மெண்ட்டுக்கு அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ தலைவா படம் வந்துட்டு லைக் நிறைய மெசேஜஸ், அதாவது ஹிடன் மெசேஜஸ் அப்பத்துலேருந்தே படங்களில் கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த ஒரு படத்தில் வந்து நீங்கள் இருந்திருந்தீங்க. ஸோ 30 days அவரோட நீங்கள் ட்ராவல் பண்ணன்னு சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நல்ல ஒரு பர்சனோட நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தெரியும் நல்ல இடத்துக்கு போவேன். இன்றைக்கி நீங்கள் 30 days ட்ராவல் பண்ண விஜய் சார் வந்து இன்றைக்கி சிஎம்மாக இருக்கார். ஸோ டிட் யூ மேனிஃபெஸ்ட், உங்களுக்கு தெரியுமா இவர் இந்த அளவுக்கு ஹைட்ஸ் வருவாங்க? ஏன்னா பார்க்குற எங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சிஎம் எப்படி சிஎம் ஆனாரு அப்படின்றதே யோசிக்க முடியல. ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்களா? சரி, அங்கே ஒர்க் பண்ணும்போது நமக்கு அது தெரியாது. நான் வந்து இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அவர் நிற்கிறாருன்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் சொன்ன முதல் விஷயம் தான். நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் வீட்டில் இன்னொரு பார்ட்டிக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன அதாவது என்ன, இன்னொரு ஆக்டருமே வந்தார் இந்த மாதிரி எலெக்ஷனில். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்போ நான் வந்து பெருசாக பேசிக்கல. அவரு ஆக்டர் தான், ஓகே வரட்டும்னு தான் இருந்தேன். ஆனால் இவர் வரும்போது நான் எங்கள் வீட்டில் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐ ஆர்கியூட் சேயிங் he will be the CM அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே என்னென்னா ஆக்டர், அந்த ஈர்ப்பு மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றார். பட் ஹிஸ் நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட், கேரக்டர்
இது வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நான் யோசிப்பேன். யூ காட் இட்ல. என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட் அந்த ஈர்ப்பு ஒரு ஃபைட் பண்ணனால 10 பேர் அதெல்லாம் கிடையாது. ஹி ஹேஸ் தட் எபிலிட்டி டு மேனேஜ் த ஹோல் செட். ஓகே அவர் இப்படி பார்த்தாருன்னா அங்கே எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும். ஓகே அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் தான் அவர். ஸோ அந்த விஷயத்தில் சொல்கிறேன், ஐ எம் நாட் லேம், நான் நடிச்சிருக்கேன், அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் மீறி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹி ஹேஸ் த எபிலிட்டி டு ஹோல்ட் த அட்மின். அதாவது அந்த ஹோல் திங்கை நீங்கள் கண்ட்ரியை கொடுத்தாலுமே ஹீல் ஹேண்டில். தி கெப்பாசிட்டி வந்திருக்கு. ஹி ஹேஸ் அ கெப்பாசிட்டி. ஓகே எனக்கு அது எப்போ ஃபீல் ஆச்சுன்னா ஐ நோ, அதாவது என்ன அவர் ஜாலியாக இருப்பார், எல்லாம் இருப்பார் தான். ஐ ஹவ் சீன், அதாவது என்னென்னா அவர்கிட்ட என்ன பார்த்தேன் அப்படின்னா வெரி ப்ரொஃபஷ்னல் இஸ். ஹீ டசன்ட் ஸ்பீக் ஃபார். இந்த ஃபார் பேசுகிற வேலையே இருக்காது. எனக்கு பிரபு தெரியும், அவரை போட்டுக்கலாமா இதில், இல்லை எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ், அவர் என்ன ட்ரை பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லவே மாட்டார். யாருக்குமே சொல்ல மாட்டார். இஃப் பிரபு டிசர்வ்ஸ், ஓகே அவனை போடுங்க. ஓகே அவர் டிசர்வாக இருக்காரா, அவர் போடுங்கன்னு சொல்கிறத விட இப்போ நீ பாருப்பா அது கிடைக்கும்பா உனக்கு, அவ்வளோதான் இல்லை. நான் போயிட்டானே அதாவது நான் சின்னதாக சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று பேசணும்ல, அதனால் ஏன்னா நாங்களாம் ஒரு படம் பண்ணால் ஒரு ஆடியோ லஞ்ச் கூப்பிட்டா வரீங்களா அப்படின்னு நான் சும்மா கேட்டேன். அப்போ நான் ஒரு படம் ஒன்று கமிட் ஆகிருந்தேன். அப்போ ஆடியோ லஞ்செலாம் நான் அதாவது நாங்கள் க்ளோஸாக தான் இருக்கோம், பேசவே இல்லை, ஆடியோ லஞ்செலாம் நான் வரமாட்டேன்ப்பா. ஸோ இஸ் வெரி கிளியர். அதாவது என்ன, எனக்கு வேணாம். அப்படியா நம்ம படம் பார்ப்போம்ப்பா ஒன்றா அப்படி சொன்னார் என்ற ஒரு வார்த்தை. ஸோ த வே ஹி ஹேண்டில்ஸ் பீப்புள் ஆல்சோ சொல்கிறேன். அதனால் என்னென்னா நான் இப்போவுமே அதான் சொல்கிறேன், இப்போவுமே வந்து யாருமே டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்கிறேன். அவர் முன்னாடி ஆட முடியாதுன்றது எனக்கு தெரியும். த ஸ்ட்ரிக்ட் பர்சன் இஸ் எங்கே என்ன தேவைன்றது இருக்குது. தி அதர் சைட் இஸ் ஸ்டில் யங், 20-25 அந்த ரேஞ்ச் தான், ஜாலியாக இருப்பார். தி அதர் சைட் ஹி ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு ஹோல்ட் த யூனியன். ஸோ இஸ் வெரி கெரிஸ்மேட்டிக்ல. அந்த பர்சனுக்கு வந்து ஒரு மேஜிக்கல் சாம் வந்து இருக்கு. லைக் அது எங்கே போனாலும் அந்த சாம் வந்து கேரி ஆகுது. ஸோ அது ஆன் செட்டில் எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? நீங்கள் அவரை நேராக பார்க்கும் போது, ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? எல்லாமே இப்படி தான், சிங்கிள் டேக். நான்லாம் மாங்குன்னு 10 நாள் ரிஹர்சல் போய் 11ஆவது நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டயரே வந்து அட்மிட் ஆகி அந்த மூமெண்ட்டில் ஸ்ரீதர் மாஸ்டர் கொரியோகிராஃபி அது ஆடுறதே ஹெவியாக இருக்கும். இன்னொன்று நான் ஹெவியாக இருப்பேன். அதெல்லாம் ஆடி முடித்து நான் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எல்லாம் பண்ணி வந்தார். ரிஹர்சல் அப்போ நான் வந்து வாசல்லே உட்காந்துருக்கேன், தலைவர் வருவார்னு வெயிட் பண்ணி. ஒரு ஸ்விஃப்டில் i20, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பிக் கார். ஓகே மெதுவாக வந்தார், சைலண்ட்டாக வந்தார், உட்காந்தார். அப்பா ஒரே வாட்டி ஆடுங்கப்பா அப்படின்னாரு. பார்த்தாரு, ஓகேப்பா சரி ஸ்ரீதர் நான் வரேன்ட்டு போனார். கட் பண்ணியாச்சுன்னா நான் ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட் ஷாட் பார்க்குறேன். ஈவினிங் ஒரு வாட்டி எங்கள் எல்லாத்தையும் வர சொன்னாங்க. ஒரு வாட்டி நாங்கள்லாம் வந்து 15 நாள் அதாவது சின்னதாக விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருவோம். 15 days லிட்டரலாக ஷோ இது போய் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டு ஆக்ஷன் நான் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டன்னு. நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த ஒரே டேக்கு தான் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. நான்லாம் இப்படி பார்த்துருந்தேன். தட் இஸ் ஹவ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வாட் இஸ். ஓகே அப்படி சொல்ல வர. ஏன்னா நான் அந்த கரிஷ்மா சொல்கிறீங்கள, இது வந்து அது வந்து குடவுனுங்க. ஏன்னா அப்படி இருக்கும். ஒரு வாட்டி ஆடியாச்சுன்னா அவர் ஆடினார்னா ஹோல் ஹார்பரில் ஒரு ஷூட் பண்ணுறோம், அந்த ஹார்பரே கை தட்டுது. ஓகே ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட், அந்த ஒரு விஷன் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ஹீ இஸ் வெரி சட்டில். ஆஃப்டர் அந்த ஆக்ஷன் கட்டு முடிஞ்சுன்னா ஹீ சட்டில் ஆயிடுவார். ஸோ கேமரா முன்னாடி யூ நோ வாட் டு டூ. ஸோ